அழைத்ததன் நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த அன்பளிபுரத்திலே வாழ்ந்த ஒரு மூத்த குடும்பம், அதாவது அமரர் திருமதி மனோன்மணி விஸ்வலிங்கம் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இயற்கை எய்தினார். அவருடைய 30வது நாள் ஒரு மாத நிகழ்வு இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது கனடாவிலே. அந்த நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய மகன் கனடாவில் வசிக்கின்ற அருணகிரி அவர்கள் அவருடைய இந்த அமைப்பின் சார்பிலே அன்பு செல்வ அறக்கட்டளையின் சார்பிலே ஒரு 100 குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்களை அந்த நினைவிடத்திலே வழங்கி வைத்திருக்கின்றார். அதற்காகவே உங்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக அமரர் திருமதி மனோன்மணி விஸ்வலிங்கம் அவர்களுடைய உருவப்படத்திற்கு விளக்கேற்றி வைப்பதற்காக அவருடைய மூத்த மகள் மணிமொழி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எழுந்து அமைதியாக அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய எங்களுடைய கண்களை மூடி அவருக்கு அபவணக்கம் அஞ்சலி செலுத்துவோம். உறவினர்களும் எங்களுடைய அன்பு செல்வ அறக்கட்டளை நிர்வாக சபையினரும் அவருக்கு மலர் தூவி எங்களுடைய அஞ்சலிகளை நாங்கள் செலுத்துவோம். உறவினரான திரு நினாத் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அவர்களை பற்றி கூறுவார்கள். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். எங்கள் அமைப்பின் ஸ்தாபகர் விஸ்வலிங்கம் அருணகிரி அவர்களின் அம்மா மனோன்மணி அம்மா அவர்களும் என்னுடைய அம்மமாவும் ஆகிய மனோன்மணி அவர்களின் எம்மை விட்டு போன வருடம் 12ஆம் மாதம் 21ஆம் தேதி இறைவனிடம் இருந்தார். அவர்கள் 1934ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 5ஆம் தேதி திருவோணமலை மண்ணிலே எங்களுடைய அம்மம்மா பிறந்தார். அவரின் நினைவு தினத்தையொட்டி அன்பளிபுரம், பாளையூற்று, பரோதை நகர், செல்வநாயகபுரம் ஆகிய 4 இடங்களிலும் தலா 25 குடும்பங்களை தெரிவு செய்து மொத்தமாக 100 குடும்பங்களுக்கு இன்று உலருணவு பொதிகளை வழங்க உள்ளேன். நீங்கள் அனைவரும் அவருடைய ஆத்மா சாந்தியடைந்து இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகின்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். இந்த அன்பு செல்வ ஊற்று அறக்கட்டளையினால இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னால், அன்பளிபுரம், செல்வநாயபுரம், பாளையூற்று ஆகிய பகுதிகளில் இருக்கிற மாணவர்களுடைய கல்வி அபிவிருத்தி, கல்வி நடவடிக்கைகள், அதன் அடிப்படையில் உங்களோட பிள்ளைகள் இப்போ நாங்கள் 100 பேரை தெரிவு செய்திருக்கிறோம். 4 பகுதியிலிருந்து 100 பேரை தெரிவு செய்திருக்கிறோம். இதில் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது இந்த வருஷம் ஓயல் பரீட்சை எடுக்க இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால், அவர்களுக்கு நீங்கள் டியூஷனுக்கு அனுப்ப முடியாமல் இருந்தால், அவ்வாறான பிள்ளைகளை இந்த கட்டிடத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற டீச்சர், ஓய்வு பெற்ற அதிபர், கலைமகள் வித்தியாலயத்தில் கடமையாளர் சுசிலா அவர்களிடம் உங்களுடைய ஒரு கடிதம் ஒன்றை கொடுங்க. இப்படி எங்களோட பிள்ளை இந்த ஒரு ஓயல் வகுப்புல படிக்க இருக்குது, அந்த பிள்ளைக்கு
எங்களுக்கு டியூஷனுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை, படிப்பு ஒழுங்குகளை செய்து தரும்படி கேட்டு ஒரு கடிதம் ஒன்று கடிதம் கொடுத்தா நாங்கள் அதை பரிசீலனை செய்து நாங்கள் எல்லாரையும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 பேரை தெரிவு செய்து இலவசமாக இந்த இடத்துல வைத்து படிக்கிறதுக்கு இருக்கிறோம். தெரியும், இதே போல நிறைய வேலை திட்டங்கள் செய்ய இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது இந்த அன்னாரின் ஆத்ம சாந்திக்காக அவருடைய மகன் அருணகிரி அவர்களால் வழங்கப்படுகின்ற இந்த உணவுப் பொருட்கள் முதல் கட்டமாக 60 நகரை சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு இப்பொழுது வழங்கி வைக்க இருக்கின்றது. எனவே இதனை வழங்கி வைக்கும்படி அவர்களுடைய மகள் அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.